வணக்கம். நான் உங்கள் போலி. இன்றைக்கி நீர்மூழ்கி மோட்ரு ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக ஓஸ் செட் பண்ண வந்திருக்கோம். நான் ரிட்டர்ன் வால்வு இதுக்கு அவசியம் இல்லையா? இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும். இது ஏற்கனவே மோட்ரு போர் இறக்கியிருக்காங்க. ஓஸ் இப்போ கனெக்ட் பண்ண பில்டிங் வேலைக்காக ஹோட்டலில். இதில் நம்ம ஒரிஞ்சு ஓஸ் வாங்கியிருக்கோம். ப்ளஸ் 1.25 டெலிவரி இருக்குது. அதில் இப்போ 1.25க்கு ஒன்று ரெடியூசர் வாங்கியிருக்கோம். ப்ளஸ் நான் ரிட்டர்ன் வால்வு ஒன்று ஒரிஞ்சில் வாங்கியிருக்கோம். நம்ம இது ஃப்ளாப் டைப்பு. இது என்னத்துக்கு அவசியம்னா, மணல் ஓஸ் டைப்பில் போடுறப்ப அது ரிவேர்ஸில் இழுத்துட்டு போகும். அப்போ பம்பில் போய் மாட்டி பம்பு டேமேஜ் ஆகிடும், காயில் போயிடும். பம்பு திறந்துச்சுன்னா காயில் போயிடும். இது கட்டாயமாக போட்டாகணும். இதுமாரி ஓஸ் போடுறப்ப போடணும். டேங்கில் கனெக்ட் பண்ணுறப்ப போடுறது அவசியம் கிடையாது. ஓஸ் போடுறப்ப இதுமாரி ஃப்ளாப் டைப்பாக போடுங்க, ஸ்ப்ரிங் டைப்பாக போடாதீங்க. கட்டாயமாக போட்டு தான் ஆகணும். இது சில மோட்டர்லேயே இப்போ கம்பெனியில் கொடுத்துட்றாங்க. இப்போ இந்த பில்டிங் தான் வேலை நடக்குது. இப்போ அதுக்காக ஓஸ் கனெக்ட் பண்ணி தனியாக போர் போட்டிருக்காங்க. இது ஃப்ளாப் டைப்பு. நம்ம அதிலே மார்க்கிங் எல்லாம் போட்டிருக்கோம். உங்களுக்கு எந்த டேரக்ஷனில் தண்ணி போகிறோமோ அந்த டேரக்ஷனில் போட்டுக்க வேண்டியதான். டபுள் சைடு ஒரிஞ்சு ஏற்றுற மாரி இருக்கும். ஒரிஞ்சு இது நான் ரிட்டர்ன் வால்வில் ஃப்ளாப் வால்வு. அதில் ஸ்ப்ரிங் வால்வு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளாப் வால்வே போடுங்க. இது இப்போ 1.25க்கு ஒன்று ரெடியூசர் ஜிஏலே ஏற்றுறோம். அப்படியே இது ஜிஏல நூல் செல்லாக்கு அடித்து அதை ஃபுல்லாக டைட் வச்சு ஏற்றிக்கிறோம். நாங்கள் இது கட்டாயமாக போடணும். இது அடுத்தது ஒரு ஹெச்னப்பிள் ஏற்றிக்கிறோம் ஜிஏல. இது என்னத்துக்கு ஏற்றுறோன்னா, நம்ம நான் ரிட்டர்ன் வால்வில் இன்னொரு த்ரெட் இருக்குமே, உள்ளார உள்ள த்ரெட்டு, அது டைட் வைக்கிறதுக்காக ஏற்றுறோம். அதுலேயும் நூல் நல்லா டைட்டாக அடிச்சுட்டு செல்லாக்கு போட்டால் தான் நம்மளுக்கு லீக்கேஜ் இல்லாமல் இருக்கும். இப்போ அந்த ஹெச்னப்பிள் முறுக்கிட்டு இந்த சைடும் நூல் செல்லாக்கு அடிச்சிருக்காங்க. டேரெக்டாக 1.25 வாங்கிட்டு அதை கனெக்ட் பண்ணிவிட்டு கூட நம்ம ஓஸ் கலர் வச்சு கூட 1.25க்கு ஒன்று ஓஸ் கலர் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அது கிடைக்கல இங்கே லோக்கலில். இதேமாரி செட்டிங் கிடச்சதுனால தான் இதேமாரி போடுறோம் ஃபுல்லாக. இப்போ இதில் கனெக்ட் பண்ணியிருக்க மாதிரி ரெடியூசரு ஹெச்னப்பிள் அது ஓஸ் கலர் போட்டுருவோம். ஓஸ் க்ரீன் ஓஸ் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு கிளாம்பு தான் போடணும். இப்போ நான் ரிட்டர்ன் வால்வு போட்டோன்னா இது வரைக்கும் தண்ணி மோட்டர் நின்றுறதுக்கு ரிவேர்ஸ் போகிறப்ப மணல் எல்லாம் இழுத்துட்டு போகாமல் அதுக்கேற்ற மாதிரி டேரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி போட்டாச்சு ஃபுல்லாக. கட்டாயமாக இந்த நான் ரிட்டர்ன் வால்வு போடணும். நீங்கள் கட்டாயமாக யூசேஜ் ஆகும். இது இப்போ ஓஸ் எல்லாம் கனெக்ட் பண்ண வேண்டியதான். ஓஸ் கனெக்ட் பண்ணி கிளிப்பு போட்டாச்சு, ஹீட் பண்ணி ஏற்றியாச்சு ஃபுல்லாக. இப்போ ஓஸ் மேலே கொண்டு போயிட்டாங்க. ஃபுல்லாக மோட்டர் ஆன் பண்ணியாச்சு. ஷேக் தெரியுது பாருங்கள். ஃபுல்லாக ஒரு சொட்டு கூட லீக்கேஜ் இல்லை. ஃபுல்லாக இப்போ ஒர்க் ஆக ஆரம்பிச்சிட்டு. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய இருக்குது. நிறைய வீடியோக்கள் இன்னும் கண்டினியூவாக வரும். ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.